டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் மூவிலேருந்து வந்த ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் அதை பற்றி ஒரு ரியாக்ட் பண்ணி ஒரு கெஸ் பண்ணிடலாம் என்ன மாதிரி இந்த மூவி வரப்போகுது அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா வந்து பொங்கல் அன்றைக்கி தான் தேர்ட் லுக்கு வந்தது. அப்போ வந்து நான் வெளியே இருந்தேன், அதனால் எந்த ஒரு வீடியோ பண்ண முடியல. அந்த தேர்ட் லுக் பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமான ஒரு ஜானல்லேருந்து வெங்கட் பிரபு எடுத்துருக்காரு. அதுவும் தளபதி வச்சு அந்த ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் தளபதி எடுக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னு நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஆனால் கன்ஃபார்மாக தெரியல வெங்கட் பிரபு என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னு. மாநாடு மாதிரி எடுக்க போகிறாரா, இல்லை மங்காத்தா மாதிரி ஒரு கமர்ஷியல் ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் எடுக்க போகிறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக்லாம் பார்த்தோன்னே ஒரு டைம் மிஷின் பற்றி வந்து ஒரு வேறு ஒரு ஜானலில் டைம் ஜானலை பற்றி ஒரு கதை இருக்க போகுது அப்படி தோணுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் தளபதி எடுக்க மாட்டார் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இது வந்து முதல் வாட்டி இல்லை. ஏற்கனவே தளபதி அவர் ஒரு கரியர்லேயே ஒரு வித்தியாசமான எடுத்த ஒரு ஜானலில் ஒரு படம்னா புலி சொல்லலாம். புலி இந்த படம் வந்த உடனே தளபதி கரியரில் ஒரு புதுசான படம், புதுசான ஒரு ஜானலை வச்ச படம். ஆனால் இந்த படம் வந்தோடனே நிறைய பேர் இந்த படம் மொக்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி இது குழந்தைக்கான படம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க. ஆனால் புலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு மூவி. அது தளபதி ஒரு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணியிருப்பார் அவரோட கரியரில். ஏன்னா அவர் எல்லா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு மாஸ், ஒரு கமர்ஷியல் மூவிஸ் தான் நிறையவே இருக்கும். ஆனால் புலி மட்டும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அந்த படத்தில். ஆனால் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்பாங்கள்ல. எனக்கும் புலி படம் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக சொல்கிறேன் நான். ஆனால் அவங்க விட்ட போஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஆனால் கமர்ஷியலாக ஒரு நார்மலாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லுக் என்ன விட்டாங்கன்னு அதை பற்றி நான் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்போ தான் டைட்டில் ரிவீல் பண்ணாங்க. இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு இந்த கோட் அதான் சால்ட் அண்ட் பெப்பர் அந்த லுக்கிலேருந்து யங் தளபதியும் அதான ஒரு 50+ ஏஜோட அந்த தளபதியும் காட்டிக்கிறாங்க. ஆனால் இது பார்த்தவொடனே இது டாப் கன் மேவரிக்கோட ரீமேக்கு, அது மட்டும் இல்லாமல் இது ஜெமினியோட ரீமேக்கு, அதை பற்றி அப்படியே காப்பி அடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கூப்பர் அப்படின்னு அவரோட பயோகிராஃபி அப்படிலாம் சொல்லிவிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் வச்சே நம்ம இது மாதிரி கதைலாம் கெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த படத்துலேருந்து தளபதி ஒரு ஆர்மியாகவும் இல்லைனா அசிஸ்டன்ட்டும் இல்லைனா ஒரு ஏஜென்ட்டும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணுறாரு, அதிலே தெரியுது. ஆனால் இந்த கதை இப்படி தான் போகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக்கு பொறுத்து பார்த்தா இது மாதிரி தெரியுது. செகண்ட் லுக்கு தான் வித்தியாசமாக இருந்தது. ஒரு செகண்ட் லுக் வந்துட்டோடனே என்னடா இது கேம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் போஸ்டர் கேம் மாதிரி இருக்கக்கூடாதா? ஆனாலும் இந்த போஸ்ட் ஒரு லைன் ஏதோ ஒரு அந்த படத்தோட சீன் சொல்ல வருது. அதனால் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, டிகோடாக பண்ணியிருப்பாங்க. ஏதோ டைம் லைன் மீற மாதிரி ஒரு சீன் இருக்குது. தென் தேர்ட் லுக்கு தான் தளபதி மட்டும் காட்டாமல் மற்ற இருக்க கேரக்டர்லாம் காட்டினாங்க. பிரபுதேவா, தளபதி இருக்காது, அம்மா பிரபாஸ், அம்மா அர்ஜுன், அது மாதிரி மீதி இருக்க கேரக்டரும் காட்டிக்கிறாங்க. நல்லது தான். தளபதி மட்டும் காட்டியிருந்தா ஒரு மாதிரி அவருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர் கொடுத்ததுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் இதுலேருந்து ஆர்மி அந்த ஒரு ஏஜென்ட் ஜவான் அது மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்துலேருந்து டியூவல் ரோலாம் அப்படி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே கேரக்டர் வேறு டைம் லைனில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு காட்டிக்கிறாங்க. எப்படி சொல்கிறேன்னா, அதே யங் தளபதி அதே தளபதி வயசான லுக்கிலேருந்து காட்டுறாங்க. டைம்லாம் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாம் கேரக்டராக ஒன்று தான். நிறைய பேர் இந்த கோட்டு படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்னேகா இருக்காங்க படத்தில், அதாவது வயசான ஒரு தளபதி இருக்காங்க, அந்த தளபதிக்கு தான் ஸ்னேகா பேரா நடிச்சுக்கிறாங்க. அந்த ஸ்னேகாவுக்கு ஏதோ கடத்தல ஏதோ பிரச்சனை, அதால் தளபதி டைம் ட்ராவல் பண்ணி எங்கள் தளபதியாக போய் அங்கேருந்து போய் காப்பாற்றுற மாதிரி அப்படின்னு ஒரு சீன்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ இதெல்லாம் வைக்க மாட்டார் வெங்கட் பிரபு. ஆனால் யங் தளபதிக்கு யார் பேர்னா மீனாட்சின்னு ஒரு ஹீரோயின். இது புது ஹீரோயின் சொல்ல முடியாது, சிங்கப்பூர் சலூன் அவங்க தான் ஹீரோயிங்க. நான் ஆடியோ லான்ச் சிங்கப்பூர் சலூனுக்கு ஆடியோ லான்ச் போயிருந்தேன். எனக்கு எப்போ தெரிஞ்சுதான் இவங்க தான் ஹீரோயிங்கன்னு சிங்கப்பூர் சலூன்னு ஆடியோ லான்ச் போயிருந்தேன். அப்போ தான் இவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயிங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அதே தான் கோட் படத்தில் இவங்க தான் ஹீரோயிங்க எங்கள் தளபதிக்கு அப்படின்னு தெரிய வந்தது. மீனாட்சி அவங்க தான் ஹீரோயிங்க அப்படின்னு. நான் ஆடியோ லான்ச் பார்த்தோம்னா அவங்க வரலை, அவங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ஆடியோ லான்ச் ஒரு ஸ்மூத்தாக தான் போச்சு. விஜய் சேதுபதி தான் வந்திருந்தார். ஸோ ஓகே, பேக் டு தளபதி.
தளபதி அவரோட கரியரில் இந்த ஒரு படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக அப்படி தோணுது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணால் தளபதி நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லிக்கிறாரு, எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒத்துக்க வர மாட்டேது, என் ஃபேன்ஸுக்கும் வந்து விரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரி வந்து வந்தால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்குன்னு டாப் கன் மாதிரி இருக்குது, அதே ஷார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் இப்போ ஒரு டைகர் 3 அப்படின்னு ஒரு படம் வந்தது ஹிந்தியில். அந்த டைகர் 3ல் ஏகப்பட்ட ஷாட் வந்து டாப் கன் மேவரிக்லேருந்து எடுத்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் தளபதி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டாலே இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹிந்தி படம் பற்றி அவ்வளோ டைகர் 3 பற்றி தெரியல. ஆனால் அது ஒரு தனி யூனிவர்ஸு. டைகர் 1, டைகர் 2, டைகர் 3, பட்டான், அதில் வந்து தனி யூனிவர்ஸு. அதனால் வந்து அந்த படம் வந்து டாப் கன் மேவரிக் மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்லுவேன் நான். ஆனால் வந்து இந்த படம் அந்த படம் அதே மாதிரி அப்படிலாம் கம்பேர் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட வேறு ஒரு ஜானலாக இருக்க போகுது. ஜானலாக வேறு ஒரு டைப்பாக தளபதி அவரை நடிக்காத ஒரு ஸ்கிரிப்டாக இருக்க போகுது. அது மட்டும் ஷோராக நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஷோரான சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. டப்புன்னு வந்து மங்காத்தா மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு மாஸ் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு வந்துட்டாலும் வெங்கட் பிரபு குட்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இது சொல்ல தான் இந்த ஒரு வீடியோ பண்ணேன். தேங்க் ஃபார் வாட்சிங். சீன் அதர் வீடியோ. இது வந்து கண்டென்ட் இல்லாமல் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டென்ட்டாக நிறைய இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நேற்று தான் ஒரு பாட்காஸ்ட் எடுத்தோம், அது வந்து அந்த வேலை. அதுக்கப்புறம் போட்டிக்கல்வி பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணுன்னு வச்சுருக்கேன். இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொஞ்சம் கிட்ட வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வரும். சீன் அதர் வீடியோ. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய்.